வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 வருஷம் பழைய ஆனா இன்னைக்கும் சிந்திக்க வைக்கிற ஒரு இயற்பியல் புதிரை நம்ம சால்வ் பண்ண போறோம். இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? இந்தியாவோட டாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்றோட நுழைவுத் தேர்வுல இருந்து. இது வெறும் கேள்வி பதில் மட்டுமில்ல, சயின்ஸோட ஒரு முக்கியமான அடிப்படையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம். சரி, இப்ப நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இதோ பாருங்க, இதுதான் அந்த கேள்வி. 2001ல ஐஐடி கான்பூர் நுழைவுத் தேர்வுல கேட்டது. இங்க 4 பொருட்கள் கொடுத்திருக்காங்க. தூய இரும்பு, அப்புறம் தண்ணி, நிரம்பிய நீராவி, கடைசியா தூய அலுமினியம். கேள்வி என்னன்னா, இதோட வெப்ப கடத்து திறனை, அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டிய இறங்கு வரிசையில அடுக்கணும். இந்த கேள்வியில இருக்கிற பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட குழம்ப வேண்டாம். இதோட அர்த்தம் ரொம்பவே சிம்பிள். இந்த 4 பொருட்கள்ல எது ஹீட்டை ரொம்ப வேகமா கடத்தும், எது ரொம்ப மெதுவா கடத்தும், இதை நாம வரிசைப்படுத்தினா போதும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இந்த புதிருக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுதான் வெப்ப கடத்து திறன், அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு பொருள் தன் வழியா வெப்பத்தை எவ்ளோ திறமையா போக விடுதுங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் தான் அது. சில பொருட்கள் ஹீட்டை சூப்பர் ஹைவே மாதிரி வேகமா போக விடும், மத்த சிலது பயங்கர டிராஃபிக் ஜாம் மாதிரி தடுத்து நிறுத்திடும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு சூடான டீ கப்ல ஸ்டீல் ஸ்பூனை போட்டா கொஞ்ச நேரத்திலேயே அதோட கைப்பிடி சுட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுதான் அதிக வெப்ப கடத்து திறன். அதே நேரம் குளிர்காலத்துல நாம போடுற ஸ்வெட்டர் நம்ம உடம்பு சூட்ட வெளிய போக விடாம தடுக்குது. ஏன்னா அதுக்கு வெப்ப கடத்து திறன் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்ப இந்த ஐடியாவை நாம மறுபடியும் நம்ம கேள்விக்கே கொண்டு வருவோம். நம்ம கிட்ட இருக்கிற அலுமினியம், இரும்பு, தண்ணி, அப்புறம் நீராவி, இதுக்கெல்லாம் இந்த கண்டக்டிவிட்டி ரூல் எப்படி பொருந்தும்னு பார்க்கலாமா? வாங்க, நம்ம போட்டியாளர்கள் 4 பேரையும் தனித்தனியா ஒரு பார்வை பார்க்கலாம். அவங்களோட அடிப்படை குணங்களை புரிஞ்சுக்கிட்டாலே யாரு வெப்பத்தை கடத்துறதுல பெஸ்ட்னு நம்மால ஈஸியா சொல்லிட முடியும். இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. அலுமினியம், இரும்பு மாதிரியான உலோகங்கள்ல அணுக்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா டைட்டா பேக் ஆகியிருக்கும். அதோட வெப்பத்தை வேகமா கடத்தக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்ற விஷயமும் அதுல நிறைய இருக்கும். ஆனா தண்ணில பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலும் அது பாட்டுக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். கடைசியா நீராவி, அதுல மூலக்கூறுகள் அங்கன்னோ இங்கன்னுமா ரொம்ப தூரத்துல பிரிஞ்சிருக்கும். அப்போ இதுல இருக்கிற சீக்ரெட் என்னன்னா, ஒரு பொருள்ல இருக்கிற அணுக்கள் எவ்ளோ நெருக்கமா இருக்கு, அதுல எனர்ஜியை எடுத்துட்டு போக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான். இதுதான் ஒரு பொருளோட வெப்பக்கடத்து திறனை முடிவு பண்ணுது. ஓகே, இப்ப நமக்கு தேவையான எல்லா க்ளூவும் கிடைச்சாச்சு. வாங்க, இந்த புதிரோட ஃபைனல் ஆன்சரை பாத்துடலாம். எது ஃபர்ஸ்ட் எது லாஸ்ட்னு ரேங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெப்பத்தை கடத்துறதுல எது நம்பர் 1 இருக்கும், எது கடைசி இடத்துல இருக்கும்? சரியான இறங்கு வரிசை என்னவா இருக்கும்? இதோ சரியான வரிசை. பொதுவா உலோகங்கள் தான் சிறந்த கடத்திகள். அதுலயும் அலுமினியம் இரும்பை விட கொஞ்சம் பெட்டர். அதனால அலுமினியம் தான் நம்பர் 1. அதைத் தொடர்ந்து இரும்பு 2வது இடத்துல வருது. அடுத்ததா திரவங்கள் வாயுக்களை விட நல்ல வெப்பத்தை கடத்தும். அதனால 3வது இடத்துல தண்ணி வருது. கடைசியா வாயு நிலையில இருக்கிற நீராவில மூலக்கூறுகள் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிறதால வெப்ப பரிமாற்றம் ரொம்பவே மோசம். அதனால அதுதான் கடைசி இடம். ஆஹா, வெப்ப கடத்துத்திறனோட இறங்கு வரிசை ரொம்பவே தெளிவா இருக்கு. முதல்ல அலுமினியம், அப்புறம் இரும்பு, அதுக்கடுத்து தண்ணி, கடைசியா நீராவி. இப்போ நாம அந்த முதல் கேள்விக்கு திரும்ப போகலாம். நம்ம கண்டுபிடிச்ச வரிசைப்படி டி அலுமினியம், ஏ இரும்பு, பி நீர், அப்புறம் சி நீராவி. இது ஆப்ஷன் சியோட சரியா பொருந்தது. ஆக சரியான பதில் ஆப்ஷன் சி, டி ஏ பி சி. இந்த கேள்வியிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இத ஒரு பொதுவான விதியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா திண்மங்கள், குறிப்பா உலோகங்கள், வெப்பத்தை கடத்துறதுல எக்ஸ்பர்ட்ஸ். திரவங்கள் நடுத்தரமா கடத்தும். ஆனா வாயுக்கள் வெப்பத்தை கடத்துறதுல ரொம்ப ரொம்ப மோசம். அதனாலதான் நம்ம அவற்றை வெப்ப காப்பான்கள், அதாவது இன்சுலேட்டர்ஸ்னு கூட சொல்றோம். இந்த அறிவியல் கொள்கை ஏதோ பரீட்சைக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம சமையலறையில இருக்கிற பாத்திரம் ஏன் சீக்கிரமா சூடாகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு இந்த கொள்கை தான் காரணம். அதே மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல வீடுகள்ல வெப்பக்காப்பு பயன்படுத்துறதுக்கும் இதுதான் காரணம். அங்க காற்ற உள்ள லாக் பண்ணி வெப்பம் வெளியேறாம தடுக்கறாங்க. சரி,
முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. வாயுக்கள் வெப்பத்தை ரொம்ப மோசமா கடத்தும்னு இப்போதான் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது வாயு நிலையில இருக்கிற அதிக வெப்பமூட்டப்பட்ட நீராவி, அதாவது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் மட்டும் எப்படி அவ்வளவு கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்துற அளவுக்கு ஆபத்தானதா இருக்கு? இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அறிவியல்ல எப்போவுமே நாம எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள் ஒளிஞ்சுகிட்டே தான் இருக்கும்.